மட்டும்தான். ஆமென், ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை, கர்த்தர்ல அவர் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு. ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பாதையை அடைச்சி வச்சிருக்கும் போது நம்ம தாண்டி போயிட முடியுமா? முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். எல்கானாட்ட சொல்றா அன்னாள், குழந்தை இல்லை, கர்த்தர்ல உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பாதைகளை கர்த்தர் அடைப்பார். அது எதற்கும் புரியாது, ஏன்னு என்ன செய்யாது, தெரியாது. நாம் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த பக்கம் போனாலும் அடைப்பு, இந்த பக்கம் போனாலும் அடைப்பு, இந்த பக்கம் போனாலும் அடைப்பு, எப்பக்கமும் நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க இருக்கலாம். சோர்ந்து போயிருக்கலாம். ஏன் எனக்கு இன்னும் இந்த நன்மை வந்து சேரல, ஏன் இந்த எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கல, இன்னும் ஏன் இதற்கு தாமதம், புலம்பிக் கொண்டிருக்கலாம்.